வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி சுதர்சன சக்கரம், அதனால் பெருமாளுடைய சின்னம் நாமம் நம்ம பார்க்குறோமா. இதுக்கு முன்னே அந்த நாமத்தில் நடுவில் செந்தூரம் போட சொல்லியிருப்பேன், சிங்கிள் மணி கோத்து. ஆனால் அது சிங்கிள் மணி நிற்கலை. சரிங்களா? நான் ரொம்ப பட்டையாக போட வேண்டாம், அவங்க மெல்லிசாக தானே இருக்கும், போடலாம் தான் நினச்சேன். ஆனால் நான் போட்டிருக்கா போலேயே நடுவில் அந்த கொஞ்சம் திக்காகவே நம்ம போடலாம். அந்த திக்காக போடுறதுக்கு என்னென்னா, நம்ம இப்போ இதில் கொடுத்துட்டு ஒரே ஒரு மணியாக அப்படி கோத்துட்டு வந்தோம் இல்லையா, அது வேண்டாம், அது ஸ்ட்ரெயிட்டாக நிற்காது. அதுக்கு பதில் இந்த இப்போ இங்கே எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 7 இருக்குது. 7ல் இந்த சென்டரை எடுத்துக்கலாம். 1 இது 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 இந்த ஸ்கொயரில் அப்படியே 4 மணி ஸ்கொயர் வரும்படி முதல்ல இது இந்த பக்கம் இப்படி ஒயர் விட்டுருக்குன்னா, இடது கை ஒயரில் 3 சிகப்பு மணி. இந்த 3வது மணியில் இந்த வயரை நான் இந்த சைடு மணியில் விட்டேன். அதனால் இப்போ இந்த சென்டரில் இருக்கிற இந்த மணியில் விடணும். இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 விட்டுட்டு இந்த நடுவில் இருக்கிற மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் அதிலே ஸ்டார்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இந்த பக்கம் இருக்கிற சென்டர் மணி இப்போ முதல்ல கோத்தத்தினுடைய இந்த சைடு மணியில்
ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 4 ஸ்கொயர் வந்துருக்குறா. இதில் இந்த உயரத்துக்கு ஒரு 3 இதுவுக்கு கம்மியாக போடுங்க. ஓகேவா? இந்த உயரம் இப்போ எத்தனை போட்டிருக்கோம்? இதுக்கு நேரம் இதை போட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 போட்டிருக்கோம் இல்லையா? 13 போடுங்க. ஓகேங்களா? 13 வரைக்கும் இந்த ஸ்கொயர் போட்டு வாங்க. இப்போ பாருங்கள், 13 போட்டோமம்மா. பதிமூணாவது கடைசி இதை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ 13வது தான் வர்றோம், பார்த்துக்கிடுங்க. இப்போ உழவாணி இப்போ பாருங்கள், அப்படி போட்டிருக்குமா? இந்த ஒயரை இந்த பக்கத்து மணி எதுவும் மணி கோக்காமல் கொத்துட்டு, இதோ இந்த இப்படி 4 மணிக்கு நடுவில் இப்படி கேப் வரணுமா, அந்த கேப்புக்கு அவுட்டு மேலே இப்படி எடுத்துக்கிடுங்க. ஒரு ஒயரை மட்டும் எடுங்க போதும். சரிங்களா? இப்போது ஒரு 5 மணி, 1 இப்போ அதே போலயே இந்த ஒயரையும் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடுங்க. 2 ஒயர்லையுமே போட்டுடலாம். சரிங்களா? ஓகேவா? இப்போ இந்த 2த்தையும் சேர்த்து முதல்ல இப்படி ஒரு குறுக்கில் ஒரு மணி 2த்துக்குமா கொத்துருவோம். ஓகே, இப்போ இந்த 2 ஒயருக்கும் சேர்த்து ஒரு 5 மணி. ஓகேவா? இப்படி கோத்துக்கிட்டு இந்த 2 ஒயர்லேயுமே இந்த மணி ஒரு 5 மணி கோத்துக்கிடும்.
நல்லா ஒரு 4-5 முடி. ஏன்னா 2 ஒயர்லையும் கோத்துருக்கோம் இல்லையா, அதனால் முனையை போட்டு ஒயர் போட்டு. ஓகே, இப்போ பாருங்கள். ஓகேங்களா? நானும் இன்னும் கட்டையை வைக்கலம்மா, சரிங்களா? எனக்கு அது கட் பண்ணணும், கட் பண்ணிவிட்டு வைக்கணும். வச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இப்போது இது சிம்பல், நாமம், பெருமாளுடைய சின்னம். சக்கரம் கூட போட்டுட்டோம்மா 2வது பாகம். ஆனால் இன்னும் கொஞ்சம் போடணும். இதோ இன்னும் கொஞ்சம் முடிக்கணும். 2வது இது. இதை முடிச்சுட்டு எப்படி ஜாயின் பண்ணி அந்த தாமரை போடுறதுன்றதை காட்டுறேன், சரிங்களா? அது அநேகமாக நாளைக்கு வீடியோ போட்டுருவேன், இல்லைன்னா நாளன்னைக்கு போட்டுருவோம்மா கண்டிப்பாக இந்த சக்கரை வீடியோ, சரிங்களா? இதை முடிச்சிட்டேன்னு சொன்னால் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ற காட்டுறேன். ஒரு சிலர் அவங்களே கூட இதுக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்க. அப்படி அவங்களே போட்டு ஜாயின் பண்ணியிருந்தாலும் சந்தோஷம். இதை போட்டுட்டு நான் ஜாயின் பண்ண காமிச்சிட்டு கீழே பீடமும் ஒரு தாமரையும் போட்டுனேன்னா மற்ற 2 தாமரையை நீங்களே போட்டுருவோம், சரிங்களா? தேங்க்யூ.